உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லே மோத் அப்படின்னா தமிழில் வினை வாக்கியம். அப்படின்னா என்ன, அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வினை வாக்கியத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம எழுதக்கூடிய மற்றும் பேசக்கூடிய அனைத்து வகையான வாக்கியங்களையும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியது தான் வினை வாக்கியம். ஏற்கனவே சொன்னது போல் செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை, அதாவது லே வாய்ஸ் ஆக்டிவ், லே வாய்ஸ் பாசிவ், இது ரெண்டுத்துக்குமே இந்த வினை வாக்கியம் பொருந்தும். இந்த வினை வாக்கியத்தில் எல்லா வகையான காலத்தையும், அதாவது உதாரணத்துக்கு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா காலத்தையும் இது உள்ளடக்கியது. இந்த பிரெஞ்சு வினை வாக்கியம் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் என்னென்னன்றது ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்கலாம். மோடு ஆந்திகேட்டிவ், மோடு கொண்டிஷனல், மோடு இம்பேரேட்டிவ், மோடு சுப்ஜான்டிவ், மோடு இன்ஃபினிட்டிவ், மோடு பார்ட்டிசிப், மோடு ஜெராண்டிவ். இதில் 4 பேசுபவரின் இடத்துக்கு ஏற்ப வடிவம் மாறக்கூடியது. இடத்துக்கு ஏற்ப வடிவம் மாறக்கூடியது என்பதன் அர்த்தம், நாம் கடைசி வீடியோவில் இடத்துக்கு இடம் மாறக்கூடிய சொற்கள் என்று சிலவற்றை நாம் சொல்லியிருப்போம். அவை இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது அவை அந்த வடிவம் பெறுகின்றது. அந்த மாறும் சொற்கள், அதாவது les mots variables, le nom, l'article, l'adjectif, le pronom, le verbe. இந்த சொற்களின் அடிப்படையில் மாறக்கூடிய வினை வகைகள் மோட் ஆந்திகேட்டிவ், மோட் கொண்டிஷனல், மோட் இம்பேரேட்டிவ், மோட் சுப்ஜான்டிவ். இதில் 3 பேசுபவரின் இடத்திற்கு ஏற்றபடி மாறாதவை. அவை மோடு இன்ஃபினிட்டிவ், மோடு பார்ட்டிசிப், மோடு ஜெராண்டிவ். மோடு ஆந்திகேட்டிவ். இந்த வினை வாக்கியம் உண்மையில் நடக்கிற செயலை குறிக்க இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது. இது 8 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé composé, imparfait, pluperfect, passé simple, passé antérieur, futur simple, futur antérieur. மோடு கொண்டிஷனல் ஒரு விருப்ப செயலை குறிக்கவும் ஒரு நிபந்தனை பெயரில் நடத்தும் செயலை குறிக்க இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது. இவை 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé première forme, passé deuxième forme. மோடு சுப்ஜான்டிவ் விருப்பப்படுகிற செயல், ஒருவித சந்தேகமான செயல், மனதால் நினைக்கப்பட்ட செயல் போன்ற செயலுக்கு இந்த வகையான வாக்கியங்கள் பயன்படுகிறது. இச்செயல் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இவை 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé, imparfait, pluperfect. மோடு இம்பேரேட்டிவ் கட்டளை, அறிவுரை, தடை போன்ற செயல்களுக்கு இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது. இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது.
அவைகளானவன பிரசன்ட், passé. மோட் இன்ஃபினிட்டிவ். இது வினைச்சொல்லின் அடிப்படை வடிவம். இது ஒரு நான் கன்ஜக்ஷன் வடிவம். இது 3 பிரிமியர், தேசியம், திராசியம் வகையான வினைச்சொல் அதாவது வெர்பு வடிவம் பெற்றது. இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé. மோட் பார்ட்டிசிப். இது வினைச்சொல்லின் அதாவது வெர்பு அடிப்படை வடிவம். இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. பிரசன்ட், passé. பிரசன்ட் பார்ட்டிசிப் என்பது முடிவில் ஆ என் தே என்ற வார்த்தையில் முடியக்கூடியது. இது பெயர்ச்சொல் அதாவது நவுன், உரிச்சொல் அட்ஜெக்டிவ், வினைச்சொல் வெர்ப், ஜெராந்திவ் வடிவங்களில் மாறக்கூடியது. passé பார்ட்டிசிப் இது முடிவு பெற்ற வினைச்சொல் ஆகும். மோட் ஜெராந்திவ். ஜெராந்திவ் என்பது ஆ ப்ளஸ் பார்ட்டிசிப் பிரசன்ட் 2 செயல்கள் ஒரே நேரத்தில் நடப்பதை குறிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பிரெஞ்சில் லேமோ அப்படின்னா சொற்கள், வார்த்தைகள் என்று அர்த்தம். பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தருமானால் அது சொற்கள் எனப்படும். அப்படின்னா அந்த எழுத்துக்கள்ன்றது ஏபிசின்னு சொல்கிற 26 அந்த வேர்ட்ஸ். அவை பெயர்ச்சொல் நவுனாக இருக்கலாம், அல்லது வினைச்சொல் வெர்பாக இருக்கலாம், அல்லது பெயரிடை அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அடுத்து வினையிடை அட்வெர்பாக இருக்கலாம். லெமோவுக்கு எக்ஸாம்பிள் வச்சூர் அப்படின்னா கார், ஸ்டிலோ பேனா, மெசோ வீடு, தாப்ளு மேஜை, கையே நோட்புக். இப்போ இந்த மேலே சொன்ன எல்லா எக்ஸாம்பிளும் அதாவது லேமோ அதாவது சொற்களுக்கான எக்ஸாம்பிள். இவை எல்லாமே நவுனை மென்ஷன் பண்ணுறது. இதே மாதிரி வெர்பு, அட்ஜெக்டிவு, அட்வெர்பு எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது ஃப்ராஸ், வாக்கியம். அப்படின்னா பல சொற்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை தெரிவித்தால் அதை நாம் வாக்கியம் என்று அழைக்கிறோம். அதாவது பல சொற்கள்ன்றது அதில் வெர்பு, நோமு அதாவது நவுனு, அட்ஜெக்டிவு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். இதை நம்ம அப்புறம் என்னான்னு பார்க்குறோம். வாக்கியன்றது 2 வகைப்படும். அது ஒன்று தனி வாக்கியம், இன்னொன்று கூட்டு வாக்கியம்னு சொல்லுவாங்க. தனி வாக்கியம். தனி வாக்கியத்தில் ஒரு எழுவாய் அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வினைச்சொல் அதாவது வெர்பு குறைந்தபட்சம் இருக்கும். மேற்கொண்டு ஒப்ஜே மற்றும் கொம்ப்ளிமா இதில் வரலாம். தனி வாக்கியத்திற்கு எக்ஸாம்பிள் ஷேப்பர்ல், நான் பேசுகிறேன். இதில் ஒரு சுஜே ஒரு வெர்ப் குறைந்தபட்சம் இருக்கணும். மேற்கொண்டு ஆப்ஜே கொம்ப்ளிமெண்ட் இதில் வரலான்றதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் எல் மாஞ்ச் வின்ஃப்ரி, அவள் பழம் சாப்பிடுகிறாள். ஜே அஷத் வின் வச்சூர், நான் ஒரு கார் வாங்குகிறேன். இதெல்லாம் தனி வாக்கியத்திற்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை தான் நாம் என்ன சொல்லுவோம்னா தனி வாக்கியம் அதாவது சிங்கிள் ஃப்ராஸ்ன்னு நம்ம சொல்கிறது இதுக்கு தான். அடுத்தது கூட்டு வாக்கியம். 2 தனி வாக்கியம் அல்லது அதற்கு மேற்பட்ட தனி வாக்கியங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை தருமானால் அது கூட்டு வாக்கியம் என்று அழைக்கிறோம்.
இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கூட்டு வாக்கியன்றது தனி வாக்கியம், 2 தனி வாக்கியம் அல்லது அதற்கு மேற்பட்ட தனி வாக்கியன்றது. ஒரு தனி வாக்கியத்தில் அதாவது ஒரு சுஜே அதாவது சப்ஜெக்ட்டு, ஒரு வெர்ப் இருக்கும். அதாவது 2 கம்பைன் பண்ணி ஒரு பொருளை தரணும் உங்களுக்கு. அப்போ இதில் 2 தனி வாக்கியன்றது 2 சுஜே இருக்கணும். அதாவது மினிமம் 2 வெர்ப் இருக்கணும். அதுக்கு மேலே ஆப்ஜே ஆர் காம்ப்ளிமா, அதாவது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமா இருக்கலாம். ஓகேவா? இதை தான் நம்ம கூட்டு வாக்கியன்றது நம்ம சொல்கிறோம். அதாவது கூட்டு வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிள், ஜெஸ்பர் க திவாபிய, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள், j'aime cette vidéo parce qu'elle est intéressante. அப்படின்னா இந்த வீடியோ சுவாரஸ்யமானது என்பதால் எனக்கு பிடிக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தனி வாக்கியம் ஒன்று சேர்ந்துருக்கு. அதை தான் நம்ம கூட்டு வாக்கியம்னு சொல்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த ஸ்ட்ரக்சர் த ஃப்ரேசஸ் ஆன் ஃப்ரான்சேஸ், அதாவது ஃப்ரெஞ்சு வாக்கியங்களில் அமைப்பு அப்படின்ற டைட்டிலில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். தமிழ் வாக்கியத்தில் எழுவாய் அதாவது சுஷே முதலிலும், வினைச்சொல் அதாவது வெர்ப் கடைசியிலும், மற்றும் செய்படு பொருள் அதாவது சேவோதி அதாவது கொம்ப்ளிமா த ஒப்ஜேன்னு சொல்லுவாங்க, அது நடுவிலும் வரும். நாம் தமிழில் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம வாக்கியத்தை அமைக்க முடியும். இது பேசுகிறதுக்கும் சரி தான், எழுதுறதுக்கும் சரி தான், இது தான் பொருந்தும். அதே போல் ஃப்ரெஞ்சு வாக்கியத்தில் எழுவாய் அதாவது சுஜே முதலிலும், செய்யப்படு பொருள் அதாவது சேவோதி அதாவது கொம்ப்ளிமோ தே ஒப்ஜே டிரெக்ட் கடைசியிலும், மற்றும் வினைச்சொல் அதாவது வெர்ப் நடுவிலும் வரும். அதாவது நம் தமிழ் வாக்கியத்தில் சுஜே முதலிலும் கடைசியாக வெர்ப் வரும். ஆனால் பிரெஞ்சு வாக்கியத்தில் முதலில் எழுவாய் சுஜே முதலிலும், அதனை தொடர்ந்து வெர்பு அதன் அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் தமிழ் வாக்கியமும் பிரெஞ்சு வாக்கியமும் அமையும். தமிழ் வாக்கியத்திலும் பிரெஞ்சு வாக்கியத்திலும் சுஜே மற்றும் வெர்பு சேர்ந்து ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கும் தன்மை கொண்டது. இதனை சில உதாரணங்களை கொண்டு நான் விளக்குகிறேன். முதலில் நாம் ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். இந்த வாக்கியத்தில் நான் என்பது எழுவாய் அதாவது சுஜே, ஒரு ஆப்பிள் அதாவது செய்யப்படு பொருள் சேவோதி, சாப்பிடுகிறேன் அதாவது வினைச்சொல் வெர்ப். இதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு வாக்கியத்தை எழுதுகிறோம், பேசுகிறோம். இதே போன்று தான் பிரெஞ்சு வாக்கியத்தில் ஜே மாஞ்ச் உயின் போம், ஜே என்பது எழுவாய் அதாவது சுஜே, மாஞ்ச் என்பது வினைச்சொல் அதாவது வெர்ப், உயின் போம் அதாவது செய்யப்படு பொருள் சேவோதே. இதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு வாக்கியத்தை எழுத முடியும் அல்லது பேச முடியும். இரண்டாவது உதாரணத்தில் நான் உன்னை வாழ்த்துகிறேன். நான் எழுவாய், உன்னை செய்யப்படு பொருள், வாழ்த்துகிறேன் வினைச்சொல். பிரெஞ்சு வாக்கியத்தில் je te souhaite, je எழுவாய், தே செய்யப்படு பொருள், souhaite வினைச்சொல். எழுவாய் வினைச்சொல் ஒரு முழு அர்த்தத்தை தரும் உதாரணத்தை நாம் இப்போது பார்ப்போம். அவர் படிக்கிறார். இதில்
அவர் என்பது எழுவாய், படிக்கிறார் என்பது வினைச்சொல். பிரெஞ்சு வாக்கியத்தில் இல், லி, அதாவது இல் என்பது எழுவாய், லி என்பது வினைச்சொல். அடுத்த வாக்கியத்தில் என் தம்பி தூங்குகிறான். இதில் என் தம்பி என்பது எழுவாய், தூங்குகிறான் என்பது வினைச்சொல். பிரெஞ்சு வாக்கியத்தில் மோன் ஃப்ரேர் தொர். இதில் மோன் ஃப்ரேர் என்பது எழுவாய், தொர் என்பது வினைச்சொல். கடைசி உதாரணத்தில் எனக்கு எண்ணெய் தயார் செய்கிறேன். எனக்கு என்பது எழுவாய், எண்ணெய் என்பது தற்சுட்டு ரிஃப்ளெக்சிர், தயார் செய்கிறேன் என்பது வினைச்சொல். பிரெஞ்சு வாக்கியத்தில் je me prépare. je என்பது எழுவாய், me என்பது தற்சுட்டு ரிஃப்ளெக்சிர், prepare என்பது வினைச்சொல். முன்னே சொன்னது போன்று இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் நாம் ஒரு வாக்கியத்தை எழுதவோ அல்லது பேசவோ முடியும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது லா ஃப்ராஸ், அதாவது வாக்கியம். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாக்கியம், அதாவது ஃப்ராஸ் என்பது இலக்கண விதிகளுக்குட்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள், அதாவது லெமோ, ஒன்று சேர்ந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை தருமானால் அவை வாக்கியம் என்கிறோம். அதாவது ஒரு ஃப்ராஸில் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டுனா சுஜே, வெர்பு கோஞ்சுகே, ஒப்ஜே, இந்த ரூல்ஸை அது ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணி அதற்கான முழுமையான அர்த்தத்தை தரணும் அப்படின்றது தான் இதனுடைய முழு அர்த்தம். இதில் சுஜேன்றது எழுவாய், வெர்புன்றது வினைச்சொல், ஒப்ஜேன்றது செய்யப்படு பொருள். வாக்கியத்தில் ஒவ்வொரு மொழியிலையும் வெவ்வேறாக பிரிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கிய வகைகள் இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சில் 4 வகைகளாக இதை பிரிச்சிருக்காங்க. அவைகள் என்னென்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது ல ஃப்ராஸ் டெக்லரேட்டிவ், ரெண்டாவது ல ஃப்ராஸ் இன்டரோகேட்டிவ், மூணாவது ல ஃப்ராஸ் எக்ஸ்க்ளமேட்டிவ், நாலாவது ல ஃப்ராஸ் இம்பேரேட்டிவ். இந்த 4 வகையான டைப்புக்குள்ளே தான் ஒட்டுமொத்த ஃப்ரெஞ்சோடைய எல்லா கிராமரும் இதுக்குள்ளே வரும். இப்போ நாம் இந்த ஃப்ராஸை எப்படி எங்கே பயன்படுத்துகிறோன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். டீப் த ப்ராசஸ். முதலாவது ல ஃப்ராஸ் டெக்லரேட்டிவ். இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்லது உறுதியான வாக்கியம். தகவலை கொடுப்பதற்கும் மற்றும் சொல்வதற்கும், உண்மையை கூறுவதற்கும் மற்றும் யோசனை கூறுவதற்கும் இந்த வகையான வாக்கியம் பயன்படுகிறது. இதன் முடிவில் டாட் வரும். பொதுவாக பிரெஞ்சு மொழியில் நாம் 2 வகையான வாக்கியம் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று டெக்லரேட்டிவ், இன்னொன்று ஆன்தகராட்டிவ். ஆன்தரோகேட்டிவ்ன்றது நாம் ஒரு கேள்வியை கேட்குறது, டெக்லரேட்டிவ்ன்றது அதற்கு ஒரு பதில் சொல்கிறது. இதுதான் ஃப்ரெஞ்சில் மெஜாரிட்டியாக பேசக்கூடிய வாக்கியங்கள். இந்த டெக்லரேட்டிவை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதலாவது ல ஃப்ராஸ் டெக்லரேட்டிவ் அஃபிர்மேட்டிவ், ரெண்டாவது ல ஃப்ராஸ் டெக்லரேட்டிவ் நெகட்டிவ். இந்த 2 வகையான வாக்கியத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம்.
அதில் முதலாவது la phrase déclarative affirmative. நாம் கூறும் தகவலில் ஆம் அல்லது சரி என்று பொருள்படுமானால் அந்த வகையான வாக்கியத்தை la phrase déclarative affirmative என்று அழைக்கிறோம். இந்த வகையான வாக்கியத்தில் இது ஒரு சாதாரணம் அல்லது ஒரு உறுதியான ஒரு செயலை குறிக்கிற ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் நாம் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இது போன்ற வாக்கியத்தை தான் நாம் la phrase déclarative affirmativeன்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த வாக்கியம் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது ஆம், சரி அப்படின்ற வர மாதிரி இருக்கணும். நெகட்டிவ் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதாவது எதிர்மறை வார்த்தைகள் உங்களுக்கு தெரியலன்னா நான் என்னுடைய 71வது மற்றும் 80வது வீடியோவில் போட்டிருக்கேன். அதை போய் ஒரு தடவை பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு எதிர்மறை வாக்கியம் வார்த்தைகள் என்னென்னன்றது தெரியும். இதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இல் mange une pizza. அவன் ஒரு பீஸா சாப்பிடுகிறான். டெக்ளரேட்டிவோட 2வது வகை la phrase déclarative négative. நாம் கூறும் தகவலில் இல்லை, சரியில்லை மற்றும் எதிர்மறையான பொருள் தருமானால் அந்த வகையான வாக்கியத்தை la phrase déclarative négative என்று அழைக்கின்றோம். இந்த வகையான வாக்கியத்தில் நாம் எதிர்மறையான வார்த்தைகளை இதில் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு உதாரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். il ne mange pas de pizza. அவன் பீஸா சாப்பிடுவதில்லை. 2வது la phrase interrogative. ஒரு தகவலை பெறுவதற்கும் மற்றும் கேள்வியை கேட்பதற்கும் இந்த வகையான வாக்கியம் பயன்படுகிறது. இந்த வாக்கியத்தின் முடிவில் கேள்விக்குறி வரும். இந்த வாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கேள்வி வாக்கியம் சொல்கிறோம். பொதுவாக எல்லா மொழியிலையும் கேள்வின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாகும். இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை, அதாவது தகவலை இது மூலியமாக தான் பெற முடியும். இது 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது la phrase interrogative affirmative. 2வது la phrase interrogative negative. interrogative-ல முதலாவது la phrase interrogative affirmative. அஃபர்மேட்டிவ்னாவே பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது. கேள்வியில் பாசிட்டிவாக எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் கேட்கும் கேள்வியில் ஆம் அல்லது சரி என்று பொருள்படுமானால் மற்றும் எதிர்மறை வார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் அந்த வகையான வார்த்தையை la phrase interrogative affirmative என்று அழைக்கிறோம். ஒரு உதாரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். est-ce qu'il mange de la pizza? அவன் பீஸா சாப்பிடுகிறானா? interrogative-ல 2வது la phrase interrogative negative. நாம் கேட்கும் கேள்வியில் எதிர்மறை வார்த்தைகள் இருந்தால் அந்த வகையான வாக்கியத்தை la phrase interrogative negative என்று அழைக்கிறோம். உங்களுக்கு இந்த கேள்வி வாக்கியத்தை எப்படி பயன்படுத்துகிறோன்னு இது மூலயமா தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்விக்குள்ள நாம் எதிர்மறை வார்த்தைகளான ne pas, ne plus, ne jamais அது போன்ற வார்த்தைகளை இதில் நம்ம பயன்படுத்தி ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். இப்போ நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். est-ce qu'il ne mange pas de pizza? அவன் பீஸா சாப்பிடுவதில்லையா? 3வதாக நம்ம பார்க்க இருக்கிறது la phrase exclamative. நாம் உணர்வுகளை வெளிப்படுத்த, உதாரணத்துக்கு மகிழ்ச்சி, கோபம் மற்றும் ஆச்சரியம் போன்ற செயல்களை குறிப்பதற்கு இந்த வகையான வாக்கியம் பயன்படுகிறது. இந்த வாக்கியத்தின் முடிவில் ஆச்சரியக்குறி வரும். இந்த வகையான வாக்கியத்தில் நாம் ஒரு ஆச்சரியமான செயல், மகிழ்ச்சியான செயல், கோபமான செயல், துக்கமான செயல் போன்ற உணர்ச்சிகள், அதாவது எமோஷன் சொல்லுவாங்களே,
அதேமாரி உள்ள சிச்சுவேஷனில் நாம் இதேமாரி வாக்கியத்தை பயன்படுத்துகிறோம். இது 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது la phrase exclamative affirmative, ரெண்டாவது la phrase exclamative negative. எக்ஸ்க்ளமேட்டிவ்ல முதலாவது la phrase exclamative affirmative. நாம் கூறும் உணர்வுபூர்வமான வாக்கியத்தில் ஆம் அல்லது சரி என்று பொருள்படுமானால் அந்த வகையான வாக்கியத்தை la phrase exclamative affirmative என்று அழைக்கிறோம். இந்த வாக்கியத்தில் நம்ம பாசிட்டிவாக வரணும், ஏன்னா அது அஃபர்மேட்டிவ். அப்போ நம்ம நெகட்டிவ் வார்த்தை இதில் பயன்படுத்தக்கூடாது. இதில் எப்போ இது பயன்படுதுன்னா, ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் இதை பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். j'ai peur, நான் பயப்படுகிறேன். அடுத்ததாக la phrase exclamative negative. நாம் கூறும் உணர்வுபூர்வமான வாக்கியத்தில் இல்லை, சரியில்லை மற்றும் எதிர்மறையான பொருள் தருமானால் அந்த வாக்கியத்தை la phrase exclamative negative என்று அழைக்கிறோம். உதாரணத்திற்கு je n'ai pas peur, நான் பயப்படவில்லை. நான்காவது la phrase impérative, கட்டளை, பணிவு, அறிவுரை போன்ற செயல்களை கூறுவதற்கு இந்த வகையான வாக்கியம் பயன்படுகிறது. இதன் முடிவில் டாட் ஆச்சரியக்குறி வரும். இந்த வார்த்தையின் முடிவில் டாட் ஆச்சரியக்குறி அப்படின்றது ரெண்டும் வராது. ஏதாவது ஒன்று புள்ளியாவது அல்லது ஆச்சரியக்குறியாவது ஏதாவது ஒன்று வரும். இது 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது la phrase impérative affirmative, ரெண்டாவது la phrase impérative negative. impérative-ல முதலாவது la phrase impérative affirmative. நாம் கூறும் கட்டளை, பணிவு, அறிவுரை வாக்கியத்தில் ஆம் அல்லது சரி என்று பொருள்படுமானால் இந்த வகையான வாக்கியத்தை la phrase impérative affirmative என்று அழைக்கிறோம். பொதுவாக அஃபிர்மேட்டிவ்னாவே நமக்கு எதிர்மறையான வார்த்தைகள் எதுவுமே இதில் வரக்கூடாது இந்த வாக்கியத்தில். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். உதாரணத்திற்கு attendez-vous, காத்திருங்கள். impérative-ல அடுத்தது la phrase impérative negative. நாம் கூறும் கட்டளை, பணிவு, அறிவுரை வாக்கியத்தில் இல்லை, சரியில்லை மற்றும் எதிர்மறையான பொருள் தருமானால் அந்த வகையான வாக்கியத்தை la phrase impérative negative என்று அழைக்கிறோம். உதாரணத்திற்கு n'attends pas ou ne pas attendre, காத்திருக்காதே அல்லது காத்திருக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ les mots variables et invariables. இதை நம்ம தமிழில் எப்படி சொல்கிறதுன்னா, மாறு வார்த்தைகள் மற்றும் மாறாத வார்த்தைகள். அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பேசுபவரின் மற்றும் வாக்கிய அமைப்பு வார்த்தைகளை பிரெஞ்சு மொழியில் 9 வகையாக பிரிக்கலாம். பார்ட்டி டு டிஸ்கோர் அவைகளானவன பின்வருமாறு. இது அர்த்தம் என்னவென்றால், நாம் பேசும் ஒவ்வொரு வாக்கியமும் இந்த 9 வகையான பிரிவுகளில் உள்ளடக்கம் செய்யப்படும். இதை தவிர்த்து நம்மால் எதுவும் பேசவோ எழுதவோ முடியாது. அவைகள் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம். முதலாவது le nom, பெயர்ச்சொல். இரண்டாவது le pronom, மாற்றுப்பெயர். மூன்றாவது le verbe, வினைச்சொல்.
நான்காவது லட்ஜெக்டிவ் உரிச்சொல். ஐந்தாவது லார்த்திக்கல் சார்புச்சொல். ஆறாவது லட்வர்ப் வினை உரிச்சொல். ஏழாவது ல ப்ரிப்போசிஷன் முன்னிடைச்சொல். எட்டாவது ல கன்ஜக்ஷன் இணைப்புச்சொல். கடைசியாக ல இன்டர்ஜெக்ஷன் வியப்புச்சொல். ஏற்கனவே சொன்னது போல இந்த வகையான வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தில் மிகவும் முக்கியமானவை. இந்த வகையான வார்த்தைகள் பிரெஞ்சு மொழியில் எண், அதாவது சாங்குலியே, ஏ புளூரியே மற்றும் பால்களுக்கு, அதாவது மஸ்குலா, ஏ ஃபெமினா ஏற்றவாறு சில மாறக்கூடியவை, சில மாறாதவை. முதலில் வடிவம் மாறக்கூடிய சொற்கள் பிரெஞ்சு மொழியில் 5 வகையாக பிரிக்கலாம். அவை என்னவென்று நாம் இப்போது பார்க்கலாம். le nom பெயர்ச்சொல், le pronom மாற்றுப்பெயர், l'article சார்புச்சொல், l'adjectif உரிச்சொல், le verbe வினைச்சொல். இந்த 5 வகையான சொற்கள் பிரெஞ்சு மொழியில் மிகவும் கடுமையானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல இவை பால் மற்றும் எண்ணுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை. உதாரணத்துக்கு பிரெஞ்சு மொழியில் அஃறிணை, அதாவது பொருள்களுக்கும் ஆண்பால் பெண்பால் இருப்பதால் அவற்றை நன்றாக பயன்படுத்துவதன் மூலம் இது நமக்கு எளிமையாகலாம். இரண்டாவது வடிவம் மாறாத சொற்கள். அவை பிரெஞ்சு மொழியை 4 வகையாக பிரிக்கலாம். அவை என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம். லட்வர்ப் வினையுரிச்சொல், ல ப்ரிப்போசிஷன் முன்னிடைச்சொல், ல கன்ஜக்ஷன் இணைப்புச்சொல், ல இன்டர்ஜெக்ஷன் வியப்புச்சொல். இவை அனைத்து வகையான வாக்கியங்களிலும் வடிவம் மாறாதவை. இவை எண் மற்றும் பால்களுக்கு ஏற்று வடிவம் மாறாதவை. இந்த 9 வகையான வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தின் உயிர் நாடிகள். இவைகள் இன்றி ஒரு வாக்கியம் அமையாது. இதன் மூலம் ஒரு வாக்கியத்தில் எவை வடிவம் மாறக்கூடிய சொற்கள் மற்றும் மாறாத சொற்கள் என்பதை தெரிந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.